நாத்தான் பேய் சொல்லும்போது அவனை தவற சுட்டி காட்டி சொல்லும்போது அடுத்தவன் மனைவியை எடுத்துக்கொண்டான். அவன் புருஷனை கொன்னுட்டான். ஒருத்தன் அடுத்தவனோட மனைவியோட விபச்சாரம் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது புருஷனை கொல்றதுக்கு சமமானதான், ஒருவேளை அந்த புருஷன் உயிரோட இருந்தால் கூட. ஆனால் நாத்தான் பேய் தாவீதுகிட்ட போய் சொல்லும்போது தாவீது உடனே மனம் கசந்து அழுறான். தாவீது ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அது தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஒரு நாட்டோட அதிபர். இப்போ அமெரிக்கா இருக்காங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடெண்ட் இப்போ எவ்வளோ இதில் இருக்காங்களோ அந்த டைமில் இஸ்ரேலோட ஒரு அதிபர் கிங் டேவிட். அவனுக்கே சொல்லும்போது உடனே அங்கே அவன் மனம் திரும்பி அழுறதை நம்ம வேதத்தில் பார்க்கோம். ஆனால் இன்று இதே போல் நாத்தானின் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புறதற்கு எந்த ஒரு தாவீதுக்கும் மனம் இல்லை. ஒருவேளை அவர்கள் திருந்த நினைத்தா கூட அவர்களுடைய ரசிகைகள் இந்த வீடியோவை பாருங்க. பிரைஸ் ஜீசஸ். பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்காக நன்றி. இந்த ரசிகைகள் போன்றவர்கள் இவர்களை திருந்த விட போவது கிடையாது. சரி, இப்போ அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, இவர்கள் அப்படின்னா தாவீதா அப்படின்னு கேட்பீங்க. இவர்கள் உண்மையாக இவர்கள் தாவீதெல்லாம் கிடையாது. அதை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஏன் இவர்கள் இப்படியாக உருவாகினார்கள் என்று காரணம் என்றால் தாவீதை போல இவர்கள் இருந்திருந்தால் மனம் திரும்பி இருப்பார்கள், அப்படி தானே? அப்படின்னா இவர்கள் தாவீது கிடையாது. ஏன் இவர்கள் தாவீது கிடையாது என்றால் இவர்களுக்கு வேதத்தினுடைய சத்தியமே தெரியாது. அதைத்தான் நம்ம இந்த விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு சார்வோ பிரதராக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே மனம் திரும்பி விடுங்க. உங்களை நாங்கள் கண்டம் பண்ணலை, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ நிறைய சேனலில் அவங்களோட வீடியோ எல்லாத்தையுமே அன்லிஸ்ட்டில் போட்டாங்க. ஆனால் இது எனக்கு பரிசுத்தாவினர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்குன்னு அவர் என்னை ஏவிது நிமித்தமாக தான் நான் இதை பதிவிடுகிறேன். அதில் சார்வோ பிரதர், நீங்கள் என்ன ஒரு எதிரியாக நீங்கள் பார்க்க வேண்டாம். தயவு கூர்ந்து ஒரு சகோதரராக என்ன பாருங்கள், உங்கள் நன்மைக்கு தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். யோவான் 8:10, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரும் காணாமல், ஸ்திரீயே உண்மையில் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் மாட்டிக்கொண்டா, யாரும் ஆக்கினைக்கு ஒன்று தீர்க்கலையா அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்குறார். இப்போது நாங்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் நாங்கள் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சார்லஸ் பிரதர். நாங்கள் உங்களை கிருபைக்கு நேராக தான் வழி நடத்துகிறோம். அப்படின்னா யார் உங்களை ஆக்கினைக்கு நேராக திருப்புகிறார்கள் என்றால், நீங்கள் செஞ்ச தப்பையும் மறைத்துட்டு நீங்கள் மன்னிப்பும் கேட்காம திரும்பவும் போய் உங்கள் ஊழியத்தை செய்கிறீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறீர்கள் என்று தான் வேதம் கூறுகிறது. அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட இதுக்குள்ளாக போகக்கூடாது பிரதர். நீங்கள் ஒருவேளை எங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து நீங்கள் வீடியோக்களை இந்த நியூஸை வெளியே வரவிடாதபடிக்கு பண்ணலாம். ஆனால் இப்படி நீங்கள் சுய முயற்சி பண்ணுறது நிமித்தம் நீங்கள் இப்போ ஒரு இதை போல் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கடவுள் பெரியவர். நீ கடவுளுக்கு எதிராக போகிறீங்கிறது தான் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூறுகிறோம். தயவு கூர்ந்து நீ கடவுளுக்கு எதிராக போகாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணது பெரிய உங்கள் வீடியோ வந்ததுனால எல்லோரும் உங்களை ஒரு இதாக பார்க்காங்க. ஆனால் நிறைய பேர் நீங்கள் பண்ணுற தவிர வீடியோவில் தெரியாமல் நிறைய பேர் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய இது கிடையாது. நீங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா இந்த பாவத்தை உடனே மன்னிச்சிருவார். உங்கள் சபை மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்கள் சோஷியல் மீடியாவில் மன்னிப்பு கேளுங்க, கடவுள் பாவத்தை மன்னிச்சிருவார். நீங்கள் கிருபைக்குள்ளாக சென்று விடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை போய் நீங்கள் பாருங்கள், கடவுள் உங்கள் ஃபேமிலி ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் இப்படி எதுவுமே பண்ணாமல் திரும்ப போய் ஊழியத்தை பண்ணினா நீங்கள் ஆக்கினைக்கு நேராக சென்று விடுவீர்கள் என்பது நான் கூறவில்லை, வேதம் கூறுகிறது சகோதரரே. அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் மனம் திரும்பி விடுங்க. ஒருவேளை ஒரு சப்போர்ட்டாக இருந்து கொண்டு இந்த பாவத்தை மறைக்கலாம், உங்களுக்குனாலும் சரி ஜான் ஜபராஜுக்குனாலும் சரி, அவர்கள் தான் ஜான் ஜபராஜாக்காக சப்போர்ட் பண்ணி அவர்கள் ஜான் ஜபராஜை ஆக்கினைக்கு நேராக தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் உங்களை ஆக்கினைக்கு நேராக தீர்க்கவில்லை, நாங்கள் உங்களை கிருபைக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையால் கிருபை என்னவென்றால் நீங்கள் இப்போ அதை புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு மனம் திரும்புவீங்கன்னு இந்த வீடியோவில் நான் நம்புகிறேன் பிரதர். நீங்கள் ஒரு எதிரியாக நான் பார்க்க வேண்டாம், ஒரு சகோதரராக பாருங்கள். சரி, இப்போ நான் முதலாவது உங்களுக்கு கூறினேன், இவர்கள் எதனால் தாவீது கிடையாது என்று நான் கூறினேன். ஏனென்றால் இவர்களுக்கு சத்தியமே தெரியாது. அப்படின்னா எது சத்தியம் என்பது தான் நம்ம இந்த விரிவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஆகையால் தயவு கூர்ந்து யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்து கொண்டு சத்தியம் என்னவென்பதை அறிந்து கொண்டு, உங்கள் எல்லாருக்குனாலும் சொல்கிறேன், சத்தியம் என்னன்னு அறிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரியாமல் ஊழியத்துக்குள் வருவதனால தான் இப்பொழுது எவ்வளோ ஊழியக்காரர்கள் ஆக்கினைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆக்கினைக்கு நேராக ஒரு ஊழியக்காரர்களும் சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. சரி, இப்போ சத்தியத்தை பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 5:21.
அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகின்ற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். அப்படி என்றால் வேதம் நமக்கு முழுவதுமாக சுற்றி ஃபோக்கஸ் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது என்றால் தேவன் ஒருவர், தேவன் ஒருவர்னு இருக்கிறது. அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் வந்து தேவன் ஒருவர். அந்த தேவன் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் வேதம் வந்து எம்பசைஸ் பண்ணுகிறது. நிறைய பேர் வந்து தேவன் திருத்துவராக இருக்கிறார், தேவன் திருத்துவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யாருன்னு தவறாக போதித்தன் விளைவுதான் இப்படிப்பட்டவர்கள் வந்து எழும்புவதற்கு காரணம். அதைத்தான் என்னுடைய போன வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஒருவேளை புதுசாக வர்றவங்க என்ன பழைய வீடியோக்கள் எல்லாவற்றையும் பார்த்து தேவ சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்? இந்த யூதர்கள்ட்ட வந்து ஒரு மறைமுகமாக என்ன கூறுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவாகிய நான் தான் வந்து பிதா என்பதை அவர் மறைமுகமாக கூறிக்கொண்டிருக்கிறார். அது தெளிவாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 8:25. அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அவர்தான். இப்போ இந்த வார்த்தையை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும். ஆதி முதலாய் சொல்லி இருக்கிற அவர்தான் அப்படின்னா அந்த அவர்தான்ங்கிறது யாரை குறிக்குதுன்னா பிதாவை குறிக்குங்கிறது இங்கே வந்து இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார். இப்போ அப்படியே அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க யோவான் 8:20 பாருங்க, 8:28 பாருங்க. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் எனக்கு பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அப்படின்னா இங்கே வந்து நான் தான் பிதாங்கிறது தான் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த அவருங்கிறது அப்படின்னா எதை மீன் பண்ணுதுன்னா பிதாவை தான் மீன் பண்ணுது. அப்படின்னா எதற்காக அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவர் டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாமே, ஏன் அவருங்கிற ஒரு கேட்டகரி அங்கே வைக்கிறார் என்று நீங்கள் கேட்பீர்கள். எதற்காக அவர் அவர்னு ஒன்று வைக்கிறார் என்றால் அதுதான் விசுவாசம். காணாததை நம்புவதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் அந்த அவருங்கிறத அங்கே வைக்கிறார். ஒருவேளை நான் தான் பிதான்னு சொல்லியிருந்தானா உங்களுக்குலாம் அங்கே விசுவாசமே இருந்திருக்காது. இப்போ விசுவாசம்னால என்னது? காணாததை நம்புவது தான். அதனால தான் அங்கே ஒரு பின் பாயிண்ட் போட்டு அவருங்கிறத வைக்கிறார். அங்கே அவருங்கிறத வச்சதுனால அவர் பிதா இல்லைங்கிறது கிடையாது. அதுதான் உங்கள் விசுவாசம். இந்த அவருங்கிறது நீங்கள் பிதாங்கிறத விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக கூறிக்கொண்டிருக்கிறார். எல்லா ஆகமங்களும் கூறிக்கொண்டிருக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படி என்றால் யார் உன் தலையை நசுக்குவார்? சர்வ வல்லமையில ஒரே தேவன் தலையை நசுக்குவார் என்று கூறுகின்றது. இப்போ அதை விரிவாக நம்ம நிறைய வசனத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யோவான் 8:29 இந்த அவருங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாயிண்ட் வச்சு பண்ணுவீங்க. அது சுற்றி அவரை தான் அது குறிக்கும். இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குங்கிறத நான் வேத ஆதாரத்துடன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கிடணும். இந்த இடத்துல என்னை அனுப்பினவர், இப்போ அதை தான் நம்ம பார்க்கணும். அவர் தான் அனுப்பியிருக்காரு, ஆனால் அவர் தான் வந்திருக்காரு. இப்போ அங்கே தான் முக்கியமான பாயிண்ட் இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னா அந்த இடத்துல வர்ற அவர் யார்ங்கிறத பாருங்கள், பிதா. ஏன்னா முதல்ல என்ன சொல்கிறார்? என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர். அப்படின்னா அது யார்? இந்த அவருங்கிறது யோவான் 8:29 வர்ற அவர் யாரை குறிக்கிறது? திட்டமும் தெளிவுமாக பிதாவை குறிக்கிறது. இதுக்கு யாராவது உங்களுக்கு மாற்று கருத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. இப்போ அடுத்ததில் பாருங்கள். இப்போ அடுத்த ஒரு வசனத்தில் வந்து நான் தான் அவர்னு சொல்லுவார். இப்போ அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். யோவான் 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாரு? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அப்படின்னா இங்கே பாருங்க. அப்போ நம்ம போன வசனத்தில் என்ன பார்த்தோம்? அவருங்கிறது பிதாவை பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாரு? நான் யார் அதை குறிக்கிறது? திட்டமும் தெளிவுமாக இயேசு கிறிஸ்துவை வந்து குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறப்ப நான் தான் அவர் அப்படின்னு கூறுகிறார். அப்படின்னா இங்கே அப்படி மறைமுகமாக என்ன கூறுகிறார்? இவர் இயேசு கிறிஸ்து நான் தான் பிதா என்று கூறுகிறார். இங்கே வசனமே கூறுகிறது. அப்படின்னா இந்த யோவான் 8 நீங்கள் நல்லா ஆராய்ந்து நல்லா கடவுளோட சமூகத்தில் வந்து வாசிங்க. அப்படி சுற்றி மறைமுகமாக யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து நான் தான் பிதா என்பதை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவங்களால அதை விசுவாசிக்க முடியலை.
இப்போ நீங்களும் திருத்துவக்காரர்களும் அதை விசுவாசிக்கலை. இப்படி நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பது தான் மேஜரான பாவம் என்பதை வேதம் இந்த வசனத்தில் வந்து கூறுகிறது. அப்படின்னா பாவம்னா என்னன்னு தான் இந்த வசனம் கூறுது. இயேசு கிறிஸ்து தான் பிதான்னு நீ விசுவாசிக்கலன்னா அதுதான் பாவம் என்று கூறுகிறது. அப்படின்னா யார் யார் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் பிதான்னு விசுவாசிக்கலையோ நீங்கள் தான் மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. தயவு கூர்ந்து மனம் திரும்புங்கள். இந்த சத்தியத்தை நான் சொல்லும்போது நேற்று ஒரு சகோதரர் அவருடைய பேரை வந்து நான் வந்து சொல்லவே இல்லை, அவருக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் பிதாங்கிற இந்த சத்தியத்தை சொல்லும்போது நிறைய பிசாசுகள் வந்து எழும்புகின்றது. இப்போ ஏன்னா பிசாசோட மெயின் திட்டமே இயேசு கிறிஸ்துவ பிதா இல்லைங்கிறத மறுதளிக்க வைக்க வேண்டியதான். ஆனால் சத்தியத்தை சொல்லும்போது நேற்று ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் யாருன்னு தெரியாது, பயங்கரமாக கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாரு. நீ என்னடா திருத்துவத்துக்கு விரோதமாக பேசுகிற, நீ என்னடா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு விரோதமாக பேசுகிற அப்படின்னு பயங்கரமான நாய் என்னை வந்து பயங்கரமாக திட்டினார். நான் அதோட லைட்டாக ஒரு சாம்பிள் அந்த வாய்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவிடுறேன், கேளுங்க. தனக்கு தானே நோண்டிக்கிட்டு தனக்கு தானே நக்கிக்குவான் அவனாது. நாயா நீ அறிவில்லாத நாய்கள். இவர்களை போன்றவர்கள் பேசுவதனால நாங்கள் ஒன்றும் பயந்துட போகிறோமா? நாங்கள் ஒன்றும் பயப்பட போகிறதெல்லாம் கிடையாது. அதான் இப்போ தமிழ் கிறிஸ்டியானிட்டி சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவில் வந்து காமெடி பண்ணியிருந்தார். நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா, நான் ரொம்ப பயந்து போய் அப்படியே 2 நாளாக படுத்து தூங்கி கொண்டே இருந்தேன். அப்படி தான் இவருக்கு வந்து இது பண்ண கொடுக்க வேண்டும். அதனால் எங்களுக்கெல்லாம் வந்து இது கிடையாது. ஆனாலும் இவர்கள் எப்படி எழும்புகிறார்கள் பாருங்கள். இது காரணம் என்னவென்றால் சத்தியத்தை நாங்கள் சொல்லும்போது இவருக்கு வலிக்குது. அதுதான் வந்து காரணம். இதே தான் வந்து இயேசு கிறிஸ்துக்கும் அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டது. இப்பொழுது அவருடைய குமாரர்களாகிய எங்களுக்கும் அதே இது நடக்கிறது. எப்படி என்றால் யோவான் 8:45 எடுங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினால் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது இல்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து இதை தான் சொல்லி கொண்டிருந்தார். இப்பொழுது அவருடைய குமாரர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்னதை எதிர்கொண்டாரோ அதைத்தான் நாங்களும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் தயவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு எதிர்த்து நிற்காதீர்கள், உடனடியாக மனம் திரும்புங்க. அதே மாதிரி தாங்க யோவான் 8:23 எடுத்துக்கிறேங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வந்து உலகத்திலிருந்து உண்டானவர் கிடையாது. ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் ஒருவர் தாங்க கடவுள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது, இயேசு கிறிஸ்து சின்ன கடவுள்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். யோவான் 8:26 உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர், இப்போ இங்கே தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவ அனுப்பினவரும் அவர் தான், வந்தவரும் அவர் தாங்கிறதுக்கு நம்ம இந்த வேத ஆதாரத்தை பார்ப்போம். என்னை அனுப்பியவர் சத்தியமுள்ள அவர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறேங்க, சத்தியமுள்ள அவர், நான் அவரிடத்தில் கேட்டவர்களையே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த இடத்துல அவருங்கிறது யாரு? பிதாவை வந்து குறிக்கிறது. இந்த சத்தியமுள்ள அவர் அப்படின்னா அந்த சத்தியமுள்ள அவர். இப்போ நம்ம யோவான் 8:24 நம்ம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நானே அவர் அப்படின்னா அந்த சத்தியமுள்ளவரும் அவர் தான். அந்த சத்தியமுள்ளவர் தான் இங்கே வந்திருக்கிறார். அப்படின்னா அனுப்பினவரும் அவர் தான், வந்திருக்கிறவரும் அவரும் தான்ங்கிறது இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து போதிக்கின்றது. 8:19 எடுங்க. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இப்போ நீங்களும் அதை தான் கேட்டுருக்கீங்க. அவருடைய பிதா யார்? அவருடைய பிதா தாங்க அவர் ஃப்ரண்ட்லேயே நின்று கொண்டு இருக்கிறார். அதுதாங்க இயேசு கிறிஸ்து வந்து பேசுகின்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்கள் என்றால் என் பிதாவை அறிவீர்கள். எதற்காக அவர் எப்படி கூறுகிறார் என்றால், யூதர்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது, பிதா தான் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன அறிஞ்சிட்டாலே போதும், பிதாவை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சத்தியமுள்ள அவர் என்னை அனுப்பினார். அப்படின்னா யோவான் 8:24 என்ன சொல்லுது? நானே அவர். அப்படின்னா அந்த அனுப்பினவரும் இவர் தான், வந்தவரும் இவர் தான்ங்கிறது வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது. தேட விடுகிறார் என்று நீங்கள் கேட்பீர்கள். அதை தான் வேத வசனம் கூறுது, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று. இங்க அவர் என்ற ஒரு பாயிண்டை வைக்கலன்னா உங்களுக்கு விசுவாசமே வராது. நான் தான் பிதா அவர் டைரக்டாக சொல்லியிருந்தால் நீங்க அதில் விசுவாசமே இருக்காது. அதனாலதான் அவருங்கிற அங்க ஒரு கேட்டகரி வைக்கிறார். அதுதான் வந்து விசுவாசம். அதுதான் கூறுகிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினால சாவீர்கள். இயேசு கிறிஸ்து தான் பிதான்னு நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பாவம் என்பதை வேதம் இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது. ஆகையால் தயவு கூர்ந்து இந்த திருத்துவ கொள்கையில் இயேசு கிறிஸ்து பிதா இல்லை அவருக்கும் ஒரு பிதா இருக்காரு,
இயேசு கிறிஸ்து பிதாவே இல்லை இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே பாவத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். அந்த பாவத்துக்குள்ளாக இருக்கிற இதனுடைய விளைவு தான் இப்பொழுதுள்ள ஊழியங்கள் எல்லாமே விழுந்து போய் கிடக்கின்றது, கேவலமாக கிடக்கிறது. இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. அதனால் இவர்களை தயவு கூர்ந்து தாவீதோட ஒப்பிடக்கூடாது. இவர் உண்மையான சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்தால் நாத்தான் சொல்லும்போது அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். அதனால் இது தயவு கூர்ந்து இவர்கள் தாவீதே அல்ல, இவர்கள் சத்தியத்துக்குள்ளே இன்னும் வராமல் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சார்லஸ் பிரதர், ஜான் ஜெபராஜ், நீங்கள் முதலாவது மனம் திரும்பி போய் வேதத்தை நல்லா உட்காந்து சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டு பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுள் ஊழியத்தை செய்யணும், இல்லை சத்தியத்தை யூடியூப்பில் சொல்லணும்னா கடவுள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உள்ளே வாங்க. இப்போ நீங்கள் இதை மீஞ்சி உள்ளே வர்றதை நேராக நீங்கள் ஆக்கினைக்கு நேராக சென்று விடுவீர்கள். தயவு கூர்ந்து சகோதரர் சார்லஸ் பிரதர், நீங்கள் மனம் திரும்புவதற்காக மட்டும்தான் இந்த பதிவு. நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க. எங்களெல்லாம் நீங்கள் இது பண்ணிடலாம். ஆனால் கடவுளோட கோபம் உங்கள் மீது வரும்போது நீங்கள் தப்ப முடியாது. உங்கள் ஆத்ம மீது உள்ள தாகத்தில் தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆகையால் இயேசு கிறிஸ்து பிதா என்று ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேர்களும் தயவு கூர்ந்து நீங்கள் மனம் திரும்பி நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிங்க. அந்த அவருங்கிறது யார் என்றால் அது பிதா. அவங்களுக்கு டைரெக்டாக கடவுள் என் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதையும் நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னா நீங்கள் அத்தனை பேரும் ஆக்கினைக்குள்ளாக செல்வீர்கள். தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற கரிசனையின் நிமித்தமாக உங்கள் மீது அன்பு நிமித்தமாக தான் பரிசுத்தவான்களை போன்றவர்களை ஏவி உங்களுக்கு பேச வைத்து கொண்டிருக்கிறார். தயவு கூர்ந்து எல்லாரும் மனம் திரும்புங்கள். ஆமென்.